ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஜெயராணி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல உடையார் நத்தமர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பூர்வீக சொத்தும் கொஞ்சம் வர வேண்டி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 12வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சிவன்யா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள உடையார் நத்தமர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே இருந்தாலும் ஓகே, இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பார்த்திங்கன்னா எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈரோட்டில் வசிக்கிறாங்க. நம்மளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் கார்னு நல்லா ரிச் ஃபேமிலிங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மாவும் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்பா வந்து காலேஜ் லெக்சரராக வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுக்கு இப்போ இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.